சங்கரன் கோவில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை 3000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளியை ஒட்டி மல்லிகைக்கு கிராக்கி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டன் கணக்கில் இனிப்புகள் விற்று தீர்ந்ததால் புதிதாக இனிப்புகள் செய்யப்பட்டு மீண்டும் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வரும் ஸ்வீட்டுகளும் சில மணி நேரத்தில் விற்று தீர்ந்து விடுகின்றன. கோவையில் உள்ள ஒரு கடையில் மட்டும் 10 டன் அளவிலான இனிப்புகள் விற்பனையாகியுள்ளதாக கடையின் மேலாளர் தெரிவித்துள்ளார். இனிப்பு பலகாரம் தான் நம்ம பண்டிகைக்கு முக்கியமானது. அதனால் இப்போ நம்ம சகோதரர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறது இனிப்பு கொடுத்து அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இதில் அன்னபூர்ணாவில் வாங்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக பேக்கெட்டில் வாங்கியிருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இனிப்புகள் நிறைய செஞ்சு பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே ரெடிமேடாக வாங்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உங்கள் காலத்தில் எப்படி இனிப்புகள் இப்போ நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறனால எங்களுக்கு இது கடையில் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. டைம் இல்லை, அதனால அப்படியே ஈஸியாக வாங்கி விடுறோம்ப்பா. இங்கே நல்லாவும் இருக்குது, குவாலிட்டி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இனிப்புகள் கொடுக்கறது மகிழ்ச்சியை ரெண்டு பேத்துக்கும் அந்த அன்பையும் பரிமாறுது. ஆனால் செஞ்சு கொடுக்கறதுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கும் அந்த அன்பு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப அன்பு ஜாஸ்தி இருக்கு. அன்பு ஏன்னா அவங்களுக்காக நம்ம மெனக்கெட்டு உட்கார்ந்து செய்யறோன்ற போது அது ஒரு திருப்தி வித்தியாசமாக தான் இருக்கு. மக்கள் வழக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கீ ஸ்வீட்ஸ் அதிகமாக கீ ஸ்வீட்ஸ், அதே மாதிரி காஜு பைட்ஸு, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷல் மைசூர் பான், நட்ஸ் வகைகள் இதெல்லாம் நிறைய போயிடுச்சு. 4 நாள் தொடர்ந்து விடுமுறை வருது. ஸோ அந்த லீவுக்கு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் பார்த்தா வழக்கத்தை விட அதிகமாக சேல்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு கொஞ்சம் இறுதி நாளாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு எல்லாரும் மேக்ஸிமம் வெளியூர் போயிடுறாங்க. ஸோ அதனால 2 நாள் நேற்றும் இன்னைக்கும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். பிஸ்னஸ் இந்த நல்லா இருக்குது. இந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் நாங்கள் இலக்காக வச்சிருந்தோம். ஸோ இப்போ ஒரு 11 பக்கம் ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 நாங்கள் கண்டிப்பாக தொட்டுவோம் சார். கண்டிப்பாக. சேலம் மாத்தூர் பகுதியில் தீபாவளியை ஒட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சந்தையில் கேரளாவின் தலச்சேரி ஆடு வகை உட்பட நாட்டின ஆடுகள், குறும்பாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என 3000த்திற்கும் மேற்பட்ட ஆடு வகைகள் விற்று தீர்ந்தன. குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை அவை விலை போயின. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தஞ்சையில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. புத்தாடை, இனிப்பு வகைகள், அழகு பொருட்கள் மற்றும் பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் கடை வீதிகளில் குவிந்தனர். மேலும் 800 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 3 நாள் மழையாக இருந்தது. அதனால் நாங்கள் வெளியில் வர முடியாமல் சிரமத்துக்கு கூப்பிட்டோம். ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் இப்போ எங்கள் துணிமணி வாங்குறது, தீபாவளி பண்டிகைக்கான பொருட்களை வாங்குறதுக்கு வெளியில் வந்திருக்கோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக கூட்டமும் விலைவாசி குறைவாகவும் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும். இந்த கிளைமேட் இப்படியே ஒத்துழைச்சுன்னா இந்த தீபாவளி சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட்